அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட்டீஸில் இன்றைக்கி ஒன்று கதை பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு எலி இருந்துச்சான். அந்த எலி அது 2 எலி இன்னொரு எலியோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சுங்களாம். அந்த எலி வயலில் உள்ளதான். இது ஒரு நாள் அந்த எலியை பார்க்குறதுக்கு இவங்க வீட்டில் விவசாயத்துக்கு வயலுக்கு போகும்போது இந்த எலியும் எப்படியோ அவங்க பார்சலோடு சேர்ந்து அந்த எலியை பார்க்க போச்சு. அங்கே போய் இந்த வீட்டு எலி போய் அந்த வயல் எலிகிட்ட போனோன்னா அது வான்னு சொல்லி ரொம்ப விருந்து அதோடைய நெல்லெல்லாம் எடுத்து இதுக்கு கொடுத்து ரொம்ப உபசரித்து இது பண்ணிச்சான். இது நெல்லை தின்னுட்டு சும்மா இருக்காமல் இந்த எலி என்ன சொல்லிச்சான், என்ன வெறும் நெல்லே சாப்பிட்டுருக்க, வா எங்கள் வீட்டுக்கு வா, நிறையா பச்சனங்கள் வடை அது இது கேக்கு என்னென்னமோ இருக்கும், விதவிதமாக சாப்பாடு இருக்கும், நல்லா ஜாலியாக நல்லா இருக்கும். வீட்டில் ஏசி போட்டிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். என் வீடுனா பெரிய வசதியாக இருக்கும். நீ அங்கே வா, நம்ம கிரைண்டருக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகலாம், எங்கே வேணால் இருக்கலாம் அப்படின்னு இதை ஆசை கட்டி கூப்பிட்டுச்சான். நீ எங்கள் வீட்டுக்கு வா, நானும் ஒன்று வா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிச்சான். சரின்னு இதுங்க 2 என்ன செஞ்சால் மறுபடியும் இங்கே வீட்டுக்கு வந்துருச்சுங்களாம். இந்த வீட்டுக்கு இருக்கும்போது ஒரு கிச்சனில் போய் இதுங்க நைட்டு அதெல்லாம் அவங்க வச்சுருக்கிறதெல்லாம் போய் உருட்டி இருக்குங்க. உடனே ஓடியாந்து அங்கிட்டிருந்து ஒரு பூனை எட்டி பார்த்துருக்கு. உடனே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிச்சுங்க. இதுங்கனால சாப்பிட முடியலை. அதுக்கடுத்து டைனிங் டேபிளில் வச்சுருக்கிறதுக்கு நைஸாக போச்சுங்க. அதை ஒருத்தவங்க குச்சி எடுத்துகிட்டு அவங்க வீட்டு பையன் மட்டார்னு ஒரு போட்டான். வாலில் அடி விழுந்துருச்சு, ஓடியே போயிடுச்சுங்க. அப்புறம் திரும்ப என்ன செஞ்சிச்சுங்க, இப்படி அந்த இதில் போய் ஒழிஞ்சுக்குச்சுங்க. ஏசி கீழே அந்த இதுங்களில் ஒழிஞ்சு உட்காந்துருந்துச்சுங்க. அப்போ ஏசி ஏதோ ரிப்பேர்னு சொல்லி ஆளுகளை கூப்பிட்டு வந்தோன்னே இந்த எலி இருக்கும் ஒரு அடிக்க குச்சி எடுத்துகிட்டு ஓடியாந்தாங்க விழுந்துடுச்சு ஓடிச்சுங்க. அப்போ ஒரு அடி விழுந்துச்சான். அப்போ அது இப்படி எங்கே போனாலும் அதுக்கு பல பிரச்சனை வந்தால் பூனை பிரச்சனை, இந்த பல கஷ்டமும் இருந்தனால அது சொல்லிச்சோம், என்ன வாழ்க்கை இது, நீ பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க, நிம்மதியாகவே இல்லை. நீ அதுக்கு நான் நல்லா நெல்லை திண்டுக்கிட்டு சந்தோஷமான இருந்தேன், அந்த சின்னதாக இருந்தாலும் அப்படின்னு அது சொல்லிச்சான். இந்த வசதிகளையும் வாய்ப்புகளையும் பார்த்து இதுங்க சோம்பேறியாக திருடி திங்கிறதுக்காண்டி கடைசியில் அதில் கஷ்டத்தை தான் அனுபவிச்சிச்சு. அது அங்கே ஜாலியாக இருந்துச்சா. அது என்னன்னா நம்ம நம்மளை விட ரொம்ப வசதி நம்மளோட அதிகமாக உள்ளவங்கள பார்க்காதீங்கன்னு ஒரு ஹதீஸ் என்னென்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட கீழே உள்ளவங்கள தான் பார்க்கணும், நம்மளோட மேலே உள்ளவங்கள நம்ம பார்க்கக்கூடாதுன்னு இருக்காங்க. இதுதான்